அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பவும் போல் ஒரு ஜாதகத்தை போட்டு நான் விளக்குறேங்க. அது எந்த ஜாதகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த போர்டில் போட்டிருக்கோம் இல்லைங்களா, இந்த ஜாதகம் தான். எப்பயுமே ஒரு ஜாதகத்தை நம்ம பார்க்குறப்ப இந்த அடிப்படையான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கணும் இல்லைங்களா. இந்த அடிப்படையான விஷயங்கள் ஒவ்வொரு கிளாஸ்லேயும் நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன். மெயினாக இதை நான் சொல்கிறது இந்த ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்கு மெயினாக நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்கு மெயினாக சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது லக்னம் எப்படி இருக்குது, லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு. லக்னம் எப்படி இருக்குது, லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு. அடுத்தது 5, 9க்கு உடையவங்க எப்படி இருக்கிறாங்க, 4, 7, 10க்கு உடையவங்க எப்படி இருக்கிறாங்க, 6, 8, 12 அதிபதிகள் எப்படி இருக்கிறாங்க. அதாவது திரிகோணாதிபதிகள் எப்படி இருக்கிறாங்க, திரிகோண ஸ்தானத்தில் எந்த கிரகம் உட்காந்துருக்குறாங்க, கேந்திராதிபதிகள் எப்படி இருக்கிறாங்க, கேந்திர ஸ்தானத்தில் எந்த கிரகம் உட்காந்துருக்குறாங்க, மறைவு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6, 8, 12 அதிபதிகள் எங்கே உட்காந்துருக்குறாங்க, அந்த மறைவு ஸ்தானத்தில் எந்த கிரகங்கள் உட்காந்துருக்குறாங்க. இந்த மாதிரி அடிப்படையான விஷயங்கள் பார்த்திங்கனாக்கா எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஸ்தான பலம், திக் பலம், திருக் பலம் இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா சூரியன், சந்திரன், குரு, சுக்கிரன் இவங்கெல்லாம் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி பார்த்துட்டு, சந்திரன் தேய்பிரை சந்திரனா வளர்பிறை சந்திரனா இதை பார்த்துட்டு, அப்படி தேய்பிரை சந்திரனா இருந்தால் ஒளி பொருந்தியதாக இருக்கிறாங்களா, இல்லை ஒளி இல்லாத தன்மையில் இருக்கிறாங்களா, அதே மாதிரி வளர்பிறை சந்திரனா இருந்தாலும் ஒளி பொருந்தியதாக இருக்கிறாங்களா, ஒளி இல்லாமல் இருக்கிறாங்களா, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இன்னும் அடிப்படையான விஷயங்கள்லாம் பார்த்திங்கனாக்கா இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம பலன் சொல்கிறதுக்கு ஆரம்பிக்கணும். அந்த பலன் சொல்கிறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ராசி கட்டத்தை ஒரு நோட்டில் எழுதிட்டு அதுக்கப்புறமா அந்த ராசி கட்டத்தோட ஓரத்தில் அவுட்டரில் இந்த ஓரத்தில் பார்த்திங்கனாக்கா நவாம்சத்தை போட்டுட்டு அதுக்கப்புறமா கிரகங்கள்லாம் ராசி கட்டத்தை எழுதிட்டு அப்புறம் டிகிரி இதையும் எழுதிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு என்னென்னலாம் தெரியுது. இப்போ நான் சொன்ன பாருங்கள், இந்த அடிப்படையான விஷயங்கள்லாம் சொன்ன பாருங்கள். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் நோட்டில் அந்த ராசி கட்டத்துக்கு கீழே அப்படியே எழுதிக்கிட்டே வாங்க. 1 by 1 அப்படியே எழுதிக்கிட்டே வாங்க. அப்புறம் எழுதிக்கிட்டே அதுக்கப்புறம் பலன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு என்னென்னலாம் எழுதுனதிலெல்லாம் உங்களுக்கு என்னென்னலாம் தெரியுது அப்படின்னு சொல்கிறது அந்த பலன்ற இதில் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே எழுதிக்கிட்டே வந்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும். அப்போ நீங்கள் எல்லாத்தையும் எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பலன் சொல்கிறதுக்கு ஆரம்பிச்சிங்க. லக்னம் எப்படி இருக்குது, லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பலன் சொல்கிறதுக்கு ஆரம்பிச்சிங்கனாக்கா ஆட்டோமேட்டிக்காக மற்ற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்லாவே வரும். எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாகவே வரும். ஏன் நான் எல்லாத்தையும் எழுத சொல்கிறேன் அப்படின்னா, எழுத பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒவ்வொரு இதுவும் எழுதுகிறப்ப உங்களுக்கு பல ஆங்கிளில் உங்களுக்கு அந்த விஷயங்கள் தெரிய வரும். அப்போ நீங்கள் ராசி கட்டத்தை மட்டும் பார்த்து அப்படியே பலன் சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் என்னென்னலாம் கீழே நீங்கள் எழுதுனீங்களோ, ராசி கட்டத்துக்கு கீழே என்னென்னலாம் எழுதுனீங்களோ அதெல்லாம் பார்க்க வேண்டியதே இல்லை. பார்க்காமே பார்த்தீங்கன்னா ராசி கட்டத்தை பார்த்த உடனே உங்களுக்கு பலன் சொல்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க ஆட்டோமேட்டிக்காக. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னா என்ன பார்க்கணும், லக்னம் எப்படி இருக்குது, லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ லக்னம் பார்த்திங்கனாக்கா கும்ப லக்னம் லக்ன புள்ளி பார்த்திங்கனாக்கா 20 டிகிரி, லக்ன புள்ளி 20 டிகிரி. என்ன ராசி, மகர ராசி. ஏன்னா சந்திரன் இங்கே இருக்காங்களா, மகர ராசி. ஓகே, அப்போ ராசி எத்தனை டிகிரியில் இருக்காங்க, 7 டிகிரியில் இருக்கிறாங்க. சரி, அதையும் பார்த்துங்க. நான் சொல்கிற விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயமும் எல்லாமே முக்கியமான விஷயந்தான். டிகிரி முதற்கொண்டு, நவாம்சம் முதற்கொண்டு, சாரம் முதற்கொண்டு எல்லாமே பார்த்திங்கனாக்கா முக்கியமான விஷயந்தான். ஓகே, அப்போ அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு லக்னம் எப்படி இருக்குது அப்படின்னாக்கா லக்னத்தில் சுபகிரகங்கள் பாவகிரகங்கள் யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா யாரும் இல்லை. சுபகிரகம் குரு இங்கே பார்க்குறாரு, லக்னத்தை பார்க்குறாரு. அப்போ இந்த லக்னத்தை பார்த்தாவே இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல விதமாக இருப்பார். அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பில் இவர் இருப்பார். மற்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இவர் மூலயமா இவர் சார்ந்தவங்களாம் நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவர் நினைப்பார். சரி, ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு. இப்போ லக்னத்தை பார்த்துட்டோம். லக்னத்தை சுபகிரகம் பார்க்குறாங்க, பாவகிரகங்கள் யாராவது பார்க்குறாங்களா அப்படின்னு பாருங்கள்.
யாருமே பார்க்கல. சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா இங்கே தான் பார்க்குறாரு. பாவகரம் யாராவது பார்க்குறாங்களா? சனியும் பார்க்கல, அரை பவர் சூரியனும் பார்க்கல, செவ்வாயும் இங்கேயே இருக்கிறாரு. சனியோட வீட்லேயே அவர் இருக்கிறார். அப்படி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பாவகரங்கள் யாரும் பார்க்கல, குரு மட்டும் இங்கே பார்க்குறாரு. அப்போ லக்னாதிபதி சனி பகவான் வந்து எங்கே இருக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அவர் மீன வீட்டில் சனி பகவான் வந்து அவர் அங்கே 12 டிகிரியில் உட்காந்துருக்கிறாரு. சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வக்ரமாக இருக்கிறாரு. லக்னாதிபதி பார்த்தீங்கன்னாக்கா வக்ரமாக இருக்கிறாரு. எப்படி சூரியன் இங்கே இருக்கிறாரு, சூரியன்லேருந்து 5ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. வக்ரம் அப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. வக்ரம் அப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வக்ரம் அப்படின்னாலே 5ஆம் வீட்டில் ஆரம்பிக்கும். 6, 7, 8 9ஆம் வீட்டில் வக்ர நிவர்த்தி ஆகிடும். அப்போ 6ஆம் வீட்லேயும் 8ஆம் வீட்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கன்ஃபார்மாக வக்கரத்தில் இருக்காங்க. 7ஆம் வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா வக்ரம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ 5ல் ஆரம்பம், 6, 8 இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வக்ரம் கன்ஃபார்ம்டு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா வக்ரம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வக்ரம் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. அப்போ 9ஆம் இடத்துல வக்ர நிவர்த்தி, இது புரிஞ்சுங்க. அப்போ சூரியன் வந்து இங்கே இருக்கிறப்ப சனி வந்து 5ஆம் வீட்டில் வக்ரமாக இருக்கிறாரு. அப்போ லக்னாதிபதி வக்ரமாக இருக்கிறாரு. அடுத்தது 5, 9க்கு உடையவங்க எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உங்களுக்கு 5க்கு உடையவர் புதன். அவர் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 10ஆம் வீட்டில் விருச்சக ராசியில் செவ்வாயோட வீட்டில் அவங்க இருக்கிறாங்க. யார்? புதன் இருக்கிறாரு. கூட வந்து பார்த்திங்கன்னா சூரியனும் இருக்கிறாரு. சரி, அடுத்தது 9க்கு உடையவங்க 5க்கு உடையவர் வந்து புதன் இங்கே உட்காந்துருக்கிறாரு. நான் ரொம்ப பொறுமையாக எடுக்கிறேன். அந்த ஆரம்ப நிலையில் இருக்க பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். ஓகே, 9க்கு உடையவங்க 9க்கு உடையவர் யார்? சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே ஆட்சியாக இருக்கிறாரு. அவர் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கூட கேது உட்காந்துருக்கிறாரு. அப்போ சுக்கிரன் 9க்கு உடைய சுக்கிரன் அங்கே 9ஆம் வீட்டிலே ஆட்சியாக உட்காந்துருக்கிறாரு. சரி, ஓகே. அப்போ 5, 9க்கு உடையவங்க என்ன கண்டிஷனில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது 4, 7, 10 இதுக்கு உடையவங்க எங்கே இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா 4க்கு உடையவர் அவர் பார்த்தீங்கன்னாக்கா 9ல் ஆட்சியாக இருக்கிறாரு. கூட கேது இருக்கிறாரு. 7க்கு உடையவர் சூரியன் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 10ஆம் வீட்டில் இருக்கிறாரு. சூரியனும் புதனும் 2 பேரும் 10ஆம் வீட்டில் இருக்கிறாங்க. சூரியன் வந்து 19 டிகிரியில் இருக்கிறாரு, புதன் வந்து 6 டிகிரியில் இருக்கிறாரு. அப்போ 7க்கு உடைய சூரியன் வந்து 10ல் இருக்கிறாரு. சரி, அடுத்தது 4 பார்த்தாச்சு, 7 பார்த்தாச்சு, அடுத்தது 10. அப்போ 10க்கு உடைய செவ்வாய் வந்து எங்கே உட்காந்துருக்கிறாரு? 10க்கு உடைய செவ்வாய் 12ஆம் வீட்டில் மகர ராசியில் அவர் உச்சமாக இருக்காரு. கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா சந்திரன் உட்காந்துருக்குறாங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம 4, 7, 10 பார்த்தாச்சு, கேந்திரத்தை பார்த்தாச்சு, திரிகோணத்தை பார்த்தாச்சு, லக்னத்தை பார்த்தாச்சு, லக்னாதிபதியை பார்த்தாச்சு. ஸோ அடுத்தது வேறு என்ன பார்க்கணும்? 6, 8, 12 அதிபதிகள் எங்கே உட்காந்துருக்குறாங்க இதை பார்ப்போம். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6னாக்கா இந்த அதிபதி அவர் 12ல் இருக்கிறாரு. 6ஆம் வீட்டு அதிபதி 12ல் மறைகிறாரு. அடுத்தது 8ஆம் வீட்டு அதிபதி, அட்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய 8ஆம் வீட்டு அதிபதி பார்த்தீங்கன்னாக்கா அவர் 10ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் இருக்கிறாரு. அது என்ன ராசி? விருச்சக ராசி, செவ்வாவோட வீடு. அப்போ 6க்கு உடைய சந்திரன் வந்து 12ல் இருக்கிறாங்க. அடுத்து 8க்கு உடைய புதன் வந்து இங்கே 10ல் உட்காந்துருக்கிறாரு. சரி, அடுத்தது 12க்கு உடைய சனி வந்து 2ல் உட்காந்துருக்கிறாரு. 12க்கு உடைய சனி வந்து 2ல் உட்காந்துருக்கிறாரு. அப்போ 5, 9க்கு உடையவங்க எங்கே இருக்கிறாங்க? 4, 7, 10க்கு உடையவங்க எங்கே இருக்கிறாங்க? அந்த ஸ்தானத்தில் எந்த கிரகங்கள் உட்காந்துருக்குறாங்க? அதே போல் 6, 8, 12 அதிபதிகள் எங்கே உட்காந்துருக்குறாங்க? அந்த ஸ்தானத்தில் எந்த கிரகங்கள் உட்காந்துருக்குறாங்க? ஸோ இது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது சூரியன் என்ன நிலைமையில் இருக்கிறாரு, சந்திரன் என்ன நிலைமையில் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் வந்து இங்கே 10ஆம் வீட்டில் இருக்கிறாங்க. கூட புதன் இருக்கிறாரு. அது செவ்வாயோட வீடு, அவரோட ஃப்ரெண்டு வீடு தான். அப்போ அவரோட ஃப்ரெண்டு வீடு யாரோட ஃப்ரெண்டு? சூரியனோட ஃப்ரெண்டு வீடு செவ்வா. அந்த செவ்வாய் வந்து எங்கே உட்காந்துருக்கிறாரு? 12ஆம் வீட்டில் மறைகிறாரு.
மறைஞ்சாலும் அங்கே உச்சமாக இருக்கிறாரு. அப்போ அது வந்து மறைவு ஸ்தானம் இல்லை அப்படின்ற மாதிரி அர்த்தம். எப்பயுமே ஒரு 6, 8, 12 ஒரு கிரகம் ஆட்சி உச்சமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த வீட்டுக்கு மறைவு இல்லை அப்படின்ற மாதிரி அர்த்தம். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே மறைவு இல்லை. அப்போ சூரியன் வந்து இந்த மாதிரி இருக்கிறாரு. சந்திரன் எங்கே இருக்கிறாங்கன்னா அவங்க 12ஆம் வீட்டில் மறைகிறாங்க. அவங்க யாரு 6க்கு உடையவர் சந்திரன் இங்கே மறைகிறாரு. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வளர்பிறை சந்திரனா தேய்பிறை சந்திரனா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சூரியன் இங்கே இருக்கிறாரு, வளர்பிறை சந்திரன் தான். சந்திரன் வந்து இங்கே இருக்கிறாரு, எங்கே மகரத்தில் இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா வளர்பிறை சந்திரன் தான். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சூரியன் வந்து எத்தனை டிகிரியில் 19 டிகிரியில் இருக்கிறாரு, சந்திரன் வந்து 7 டிகிரியில் இருக்கிறாரு. இருந்தாலும் ஒளி கம்மியாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் டிகிரி வந்து தாண்டிச்சு இந்த கட்டத்துக்கு இப்படி ஸ்டார்ட் பண்ணாங்கனாக்கா பஞ்சமி திதி தாண்டிடும். இங்கே பார்த்தீங்கன்னா பஞ்சமி திதி இன்னும் தாண்டலை, ஆக ஒளி வந்து கம்மியாக இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கேருந்து ஆரம்பிச்சிட்டாங்கனாக்கா இங்கே சந்திரன் இருந்துச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒளியோடு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம். இங்கே வந்து ஒளி கொஞ்சம் கம்மியாக இருக்கிறாங்க, சுத்தமாக இல்லைன்னா ஒளி இருக்குது பட் கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வளர்பிறை சந்திரன். அடுத்தது ஸ்தான பலம் அப்படி சொல்லி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னாக்கா ஸ்தான பலம்னா என்னது? இந்த ஆட்சி, உச்சம், அடுத்தது மூலத்திரிகோணம், நட்பு, சமம், பகை, நீச்சம் இதெல்லாம் பார்ப்போம் இல்லைங்களா? இதுதான் வந்து ஸ்தான பலம். அப்போ ஸ்தான பலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சனி வந்து யாரோட வீட்டில் சம வீட்டில் இருக்கிறாரு. அடுத்தது குரு. ஏன்னா ராகு பற்றி நம்ம சொல்ல வேண்டாம். ஏன்னா ராகு வந்து எந்த இடத்துல இருக்கிறாங்களோ அந்த வீட்டு பலனையும், எந்த கிரகம் பார்க்குறாங்களோ அந்த வீட்டு பலனையும், எந்த கிரகம் வந்து பார்க்குறாங்களோ அந்த வீட்டு பலனையும், எந்த வீட்டில் இருக்கிறாங்களோ அந்த வீட்டு பலனையும், எந்த கிரகம் இணைஞ்சிருக்கிறாங்களோ அந்த வீட்டு பலனையும் சேர்த்து பண்ணும். அதனால் வந்து அது வந்து நம்ம நட்பு எல்லாம் எடுக்க வேண்டாம், பட் இருந்தாலும் தெரிஞ்சுக்கணும். ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னாக்கா குரு வந்து அவரோட ஃப்ரெண்டு வீட்டில் உட்காந்துருக்கிறாரு, சூரியன் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. சுக்கிரன் அவர் வீட்டில் அவர் ஆட்சியாக இருக்கிறாரு. அடுத்தது சூரியன் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃப்ரெண்டு வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. புதன் வந்து பகை வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. புதன் வந்து பகை வீட்டில் உட்காந்துருக்காரு. செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா பகை வீட்டில் உட்காந்துருக்காரு. சந்திரன் வந்து சம வீட்டில் உட்காந்துருக்காரு. அப்போ இது இந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கிறாங்க. சரி, அடுத்தது வேறு என்ன பார்க்கணும்? ஸ்தான பலம் பார்த்தாச்சு. அடுத்தது திருக் பலம், பார்வை பலம் பார்த்துருவாங்களா? சரி, பார்வை. அப்போ பார்வை பலம் அப்படின்னாவே உங்களுக்கு வந்து குரு, சனி, செவ்வாய் இவங்க 3 பேருக்கு மட்டும் பார்த்துருவோம். ஏன்னு கேட்டிங்கனாக்கா இவங்க 3 பேருக்கு தான் பார்த்தீங்கன்னாக்கா பொது பார்வையும் இருக்குது, சிறப்பு பார்வையும் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படி கேட்டிங்கன்னா சனி பார்வை எங்கே இருக்குது? 1, 2, 3 இந்த இடத்த பார்க்குறாரு. அப்போ 4ஆம் வீட்டை சனி 3ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அடுத்தது சனி 7ஆம் பார்வையாக பார்த்தீங்கன்னாக்கா எங்கே பார்க்குறாரு? 8ஆம் வீட்டை, அஷ்டமத்து ஸ்தானத்தை சனி பார்க்குறாரு. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சனி எங்கே பார்க்குறாரு? 10ஆம் வீட்டை பார்க்குறாரு. அப்போ 10ஆம் வீட்டு 10ஆம் பார்வையாக 10ஆம் பார்வையாக 11ஆம் வீட்டை பார்க்குறாரு. 10ஆம் பார்வையாக 11ஆம் வீட்டை பார்க்குறாரு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி, ரைட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு செவ்வாயை பார்த்துருவோம். செவ்வாய் பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் என்னென்ன பார்வை இருக்குது? சனிக்கு வந்து 3, 7, 10. அப்போ 3 பார்வையும் நம்ம சொல்லிட்டோம். அடுத்து செவ்வாய்க்கு 4, 7, 8 3 பார்வை இருக்குது. அப்போ செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4ஆம் பார்வையாக அவரோட வீட்டை அவரே பார்க்குறாரு. இங்கே ராகு உட்காந்துருக்கிறாரு. அப்போ செவ்வாய் வந்து 7ஆம் பார்வையாக பார்த்தீங்கன்னாக்கா கடகராசியாக பார்க்குறாங்க. அடுத்தது 8ஆம் பார்வையாக செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே குரு சிம்மத்தை பார்க்குறாங்க. சரி, அப்போ பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாயோட 3 பார்வையும் பார்த்தாச்சு. 4, 7, 8 3 பார்வையும் பார்த்தாச்சு. அடுத்தது குருவோட 3 பார்வை. குருக்கு என்னென்ன பார்வை? 5, 7, 9. இப்போ இந்த 3 பார்வை பார்த்துருவோம். குரு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5ஆம் பார்வை அவர் வீட்டை அவரே பார்க்குறாரு, தனுசு வீட்டை பார்க்குறாரு. அடுத்து 7ஆம் பார்வையாக பார்த்தீங்கன்னாக்கா லக்னத்தை பார்க்குறாரு. 9ஆம் பார்வையாக பார்த்தீங்கன்னாக்கா மேஷத்தை பார்க்குறாரு. அந்த வீட்டில் ராகு உட்காந்துருக்குறாரு. இதெல்லாம் வந்து நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது திக்பலம் ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பாருங்கள், திக்பலம் 4ஆம் வீட்டில் சுக்கிரன் இருந்தால் திக்பலம், சந்திரனும் இருந்தால் திக்பலம், அங்கே இல்லை. அடுத்தது 7ஆம் வீட்டில் சனி இருந்தாக்கா திக்பலம், அங்கே சனி இல்லை, குரு தான் இருக்கிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 10ல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாயும் சூரியன் இருந்தால் திக்பலம். இங்கே சூரியன் இருக்கிறாரு, 10ஆம் வீட்டில் சூரியன் இருக்கிறாரு.
அப்போ சூரியன் வந்து திக்பலமாக இருக்கிறாரு. அப்போ உங்களுக்கு 4ஆம் வீட்டில் சந்திரனும் சுக்கிரனும் அங்கே இருந்தால் திக்பலம். 7ஆம் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சனி இருந்தால் திக்பலம். ஆனால் இங்கே யார் இருக்கா? குரு இருக்கிறாரு. அப்போ குரு என்னவா இருக்கிறாரு? குரு இங்கே இருந்த லக்னத்தில் வந்து குருவும் புதனும் இருந்தால் திக்பலம். லக்னத்தில் குருவும் புதனும் இங்கே இருந்தால் திக்பலம். ஆனால் வந்து குரு எங்கே உட்காந்துருக்காரு? ஆப்போசிட்டில் உட்காந்துருக்காரு. அப்போ ஆப்போசிட்டில் உட்காந்துருந்தா என்ன பலம்? நிஷ்பலம். நிஷ்பலம் அப்படின்னாவே உங்களுக்கு என்னது? வலிமை இழந்திருக்கிறாங்க. குரு வந்து இங்கே இருந்தாருன்னா திக்பலமாக இருக்கிறாரு. அப்போ இங்கே இருந்தாக்க இங்கே லக்னத்தில் அவர் இருந்தார்னா இந்த ஜாதகர் வந்து பண பிரச்சனையே எப்பயுமே வராது, நல்ல விதமாக இருப்பார். அப்போ இங்கே நிஷ்பலம் அப்படின்னாக்கா இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னாக்கா பணம் பற்றாக்குறை, பணத்துக்கு ரொம்ப சிரமப்படுவார், அந்த மாதிரி ஒரு அமைப்பு. சரி, ஓகே. இருந்தாலும் பணத்துக்காக ரொம்ப சிரமப்பட்டாலும் அது யாரோட வீட்டில் உட்காந்துருக்கிறா? சூரியனோட வீட்டில் உட்காந்துருக்காரு. அந்த சூரியன் என்ன ஆகிட்டாரு? திக்பலமாக ஆகிட்டாரு. சரி, இது நம்ம வந்து பார்ப்போம். இப்போ நம்ம வந்து திக்பலத்தை பார்த்தாச்சு. அடுத்தது வேறு யாராவது இருக்காங்களா? ஓகே, சரி. அப்போ நம்ம வந்து ஆரம்பத்துலேருந்து நம்ம என்னென்ன பார்த்தோம்? லக்னம் எப்படி இருக்குது, லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு, 5, 9 கூடையவங்க எப்படி இருக்கிறாங்க, 4, 7, 10 கூடையவங்க எப்படி இருக்கிறாங்க, 6, 8, 12 கூடையவங்க எப்படி இருக்கிறாங்க, ஸ்தானபலம், திக்பலம், திருக்பலம் இதெல்லாம் வந்து பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சூரியன், சந்திரன், குரு, சுக்கிரன் இவங்க என்ன கண்டிஷனில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குரு தான் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது வந்து சுக்கிரன். சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அவர் வந்து 7ஆம் பார்வையாக பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பார்க்குறாரு. அவர் வந்து ஆட்சியாக இருக்கிறாரு, கூட கேது இருக்கிறாரு. அடுத்து செவ்வாய் செவ்வாயும் சந்திரனும். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனும் செவ்வாயும் அங்கே இருக்கிறாங்க அப்படின்னாவே அங்கே சந்திரமங்கல யோகம். சந்திரமங்கல யோகம் 7 டிகிரி 9 டிகிரி சந்திரமங்கல யோகத்தில் இருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தாச்சு. பாருங்க, குரு, சுக்கிரன், சூரியன். ஓகே, அப்போ ஓரளவுக்கு பார்த்தாச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது நம்ம என்ன பார்க்கலாம்? அடுத்தது நவாம்சத்தை பார்த்தோன்னு கேட்டிங்கனாக்கா இந்த இடத்துல லக்னத்தில் வந்து யாரும் இல்லை. நவாம்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2ஆம் வீட்டில் வந்து யார் இருக்கிறா? செவ்வாயும் சந்திரன் இருக்கிறாங்க. 3ஆம் வீட்டில் ராகு இருக்கிறாரு. அங்கே ராகுவும் இங்கேயே இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா நவாம்சத்துலேயும் ராசி கட்டத்துலேயும் ராகு வந்து ஒரே இடத்துல இருக்கிறனால இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வர்க்கோத்தமம். ராகு வந்து வர்க்கோத்தமமாக இருக்கிறாரு. அப்படின்னாக்கா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆட்சிக்கு நிகரான அமைப்பில் அங்கே இருக்கிறாரு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கேது, ஏன்னா இவர் வந்து வர்க்கோத்தமம் ஆயிட்டாரு ராகு அப்படின்னா கேதுவும் பார்த்தீங்கன்னாக்கா இது வர்க்கோத்தமம். பார்த்தீங்கன்னாக்கா சனியும் கேதும் இங்கே இருக்கிறாங்க. துலாத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நவாம்சத்தில் சனியும் கேது இருக்கிறாங்க. அப்போ சனி, கேது, சுக்கிரன் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சம்பந்தத்தில் இருக்கிற மாதிரி கணக்கு. சரி, ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு, குரு. குரு வந்து அங்கே இந்த கட்டத்தில் யாரும் இல்லை, அதனால் விட்டுருங்க. அடுத்து புதன். புதன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குரு இங்கே இருக்கிறாரு, இங்கே புதன் இருக்கிறாரு, அதனால் வர்க்கோத்தமம் இல்லை. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா கேது இருக்காங்க. மற்றபடி வந்து இங்கே சூரியன், புதன் இங்கே 10ஆம் வீட்டில் இருக்கிறப்ப அந்த வீட்டில் சுக்கிரனும் இருக்கிறாரு நவாம்சத்தில். இந்த இடத்துல சூரியன் இருக்கிறாரு. ஓகே, இது வந்து நவாம்சம். அடுத்தது குரு. லக்னம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குரு சாரம். லக்னம் குரு சாரத்தில் இருக்குது லக்னம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா குரு வந்து எந்த வீட்டுக்கு உடையவர்? 2க்கு உடையவர். அடுத்து 11க்கு உடையவர். 2, 11க்கு உடையவர் பார்த்தீங்கன்னாக்கா லக்ன புள்ளி. அடுத்தது சனி வந்து சனி சாரத்திலே இருக்கிறாரு. ராகு வந்து கேது சாரத்தில் இருக்கிறாரு. குரு வந்து கேது சாரத்தில் இருக்கிறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரன் வந்து செவ்வாய் சாரம், கேது வந்து செவ்வாய் சாரம், சூரியன் வந்து புதன் சாரம், புதன் வந்து சனி சாரம், சந்திரன் வந்து சூரியன் சாரம், செவ்வாய் வந்து சூரியன் சாரம். அப்போ பார்த்தீங்கன்னா இது சாரம் வந்து எந்தெந்த கிரகம் வந்து எந்தெந்த சாரத்தில் உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம சும்மா அவுட்லைன் மட்டும் நம்ம பார்த்துருக்கோம். சரி, ரைட்டு. இப்போ வந்து இந்த அடிப்படையான விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தாச்சு. இப்போவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் சொல்லவே ஓரளவுக்கு உங்களுக்கு பலன் வந்து இந்த ஆரம்ப நிலையில் இருக்கவங்களுக்கு ஓரளவுக்கு இப்போ உங்களுக்கு ஐடியா வந்திருக்கும். சரி, ரைட்டு. இப்போ இந்த ஜாதகர் வந்து பிறப்பு, சூரிய தசை, கேது புக்தி. சூரிய தசை கேது புக்தியில் இந்த ஜாதகர் வந்து பிறந்திருக்காரு.
சரி, இப்போ வந்து லக்னத்தோட இது நம்ம பார்த்தாச்சு. 2ஆம் வீட்டில் சனி இருக்கிறாரு. இப்போ பொதுவாக வந்து 2ஆம் வீட்டில் சனி இருந்தால் 2ஆம் வீட்டோட ஆதிபத்தியம் என்னங்க? தனம், குடும்பம், வாக்கு. தனம், குடும்பம், வாக்கு. அப்போ அந்த இடத்துல சனி வந்து வக்ரமாயிருக்காரு. வக்ரமாயிருந்தா என்ன அர்த்தம்? இயல்புக்கு மாறான தன்மை. இயல்புக்கு மாறான தன்மையில் இருக்கிறாரு அப்படின்னா சனி வந்து என்ன பண்ணுவார்? சனி வந்து என்ன பண்ணுவார்? அவர் சாரத்தில் இருக்கிறாரு. அப்போ நல்ல பவராக இருக்கிறாருன்னு அர்த்தம். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2ஆம் வீட்டை தனம், குடும்பம், வாக்கு அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனம் சம்மந்தப்பட்டதில் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே சிக்கல்கள், அங்கே கெடுக்கும். தனம் சம்மந்தப்பட்டது பிரச்சனை. அடுத்தது குடும்பம். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நிறையா முரண்பாடான கருத்துக்கள், நிறையா, அதாவது நார்மலாக இருக்க மாட்டாங்க. நார்மல் மீன்ஸ் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரியாக எல்லாம் ஒரு ஆப்போசிட் கேரக்டரில் இருப்பாங்க. நார்மலாக இருக்கிறதுக்கு அப்நார்மலாக இருக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா சனி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான இதில் இருப்பாங்க. அப்போ டிஃப்ரெண்ட் என்னது? அந்த இடத்துல தனம் சம்மந்தப்பட்டதில் ப்ராப்ளம். அடுத்து ஏன்னா சனி வந்து இருக்கிற இடத்தையும் கெடுப்பார், பார்க்குற இடத்தையும் கெடுப்பார். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல தனம் ப்ராப்ளம் வந்துச்சுங்களா? குடும்பத்தில் சிக்கல் வந்துச்சா? அடுத்தது வாக்கு. வாக்குன்றது என்னது? பேச்சு. பேச்சுன்றது இயல்புக்கு மாறிய தன்மை. அப்போனா என்னது? இயல்புக்கு மாறான தன்மைன்னு அர்த்தம். அப்போ பார்த்தீங்கன்னா ஏன்னா வக்கரமாயிருக்காங்க அதனால். அப்போ இந்த இடத்துல பேச்சு எப்படி வரும்னு கேட்டிங்கனாக்கா, சனி மட்டும் இருந்து வக்கரமாகாமல் இருந்திருந்தாக்கா அந்த இடத்துல கண்ணாப்பினா தான் பேச்சு வரும், ஒரு மாதிரியாக இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா பேச்சு ஆரம்பத்தில் கொஞ்சம் அப்படியே பேச்செல்லாம் சரியாக வராது. அதுக்கப்புறம் போக போக பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கப்புறம் நல்ல பேச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே வக்கரம் வந்து அப்போ தான் ஆரம்பிக்குது. ஆரம்பிக்கிறப்பயே இப்படின்னாக்கா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ஸ்ட்ராங்காக 7ஆம் வீட்டிலலாம் இருந்துச்சு அப்படின்னாக்கா எப்படி இருந்திருக்குன்னு பார்த்துங்க. அப்போ இந்த இடத்துல 2ஆம் வீட்டில் தனம், குடும்பம், வாக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3மே வந்து அடிபட்டுச்சு. அங்கே பணம் ஏன்னா இருக்கிற இடத்த கெடுப்பார் சனி. அப்போ பார்த்தீங்கன்னா 3மே அங்கே அடிபட்டுச்சு. தனம், குடும்பம், வாக்கு. வாக்குலாம் பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் கேட்கவே முடியாது. அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் கேட்கவே முடியாது. இயல்புக்கு மாறான தன்மைன்னா பார்த்துங்க. நார்மலாக பேசினாவே சில டைமில் வந்து நார்மலாக வந்து சில பேர் பேசுவாங்க. பேசுகிற பார்த்தீங்கன்னாக்கா சில வார்த்தைகள் ஒரு மாதிரியாக வரும். அதை கூட நம்ம ஓரளவுக்கு கேட்குற மாதிரி இருக்கும். இந்த ஜாதகர் வந்து பேசுனாக்கா கேட்கவே முடியாது. அப்படியே காதை வந்து பொத்திக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பில் இந்த ஜாதகர் இருப்பார். ஏன்னா 2ஆம் வீட்டில் சனி இருந்தால் குடும்பத்துக்கு எடுத்துரும். குடும்பம் உருவாகிறதுக்கு உண்டான அமைப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்படியே உருவானாலும் அது என்னென்னன்றதை நம்ம பார்ப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஏன்னா இந்த வீட்டு அதிபதி இப்போ எங்கே உட்காந்துருக்கிறாரு? அவர் பார்த்தீங்கன்னா 7ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. இந்த வீட்டில் 7ஆம் வீட்டில் போய் உட்காந்துருக்கிறாரு. ஆனால் வந்து அந்த வீட்டில் வந்து சனி உட்காந்துருந்தா அப்போ எப்படி இருக்கும்? சிக்கலுக்கு தான். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு வந்து 3ஆம் இடம். ராகு வந்து 3ஆம் இடம் அப்படின்றது உங்களுக்கு என்னது? உபஜயஸ்தானம். அது ஒரு வெற்றி ஸ்தானம். அப்போ வெற்றி ஸ்தானம் அப்படின்னாவே அந்த இடத்துல ராகு இருக்கிறாரு அப்படின்னாக்கா உங்களுக்கு வெற்றி ஸ்தானம் அப்படின்னா டோட்டலாக ராகு சம்மந்தம் எதுவுமே பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டம். பொய் சொல்கிறது, பிரம்மாண்டமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக பொய் சொல்கிறது, அதாவது நார்மலாக இருக்கிறதுக்கு அப்நார்மலாக எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டு. ஏன்னா 3ஆம் இடம் ஆனாலும் ஒரு வெற்றி அங்கே இருக்குது. அப்படின்னா என்னது? ராகு வந்து நம்மளுக்கு நல்லது பண்ணுறாரு அப்படின்னாவே அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனையோட தான் வந்து பண்ணுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது வந்து ஒரு தொடர்புக்கு உண்டான ஸ்தானம். 3ஆம் இடம் பார்த்தீங்கன்னாக்கா தொடர்புக்கு உண்டான ஸ்தானம். அப்போ அந்த தொடர்புக்கு உண்டான ஸ்தானம் அப்படின்றப்ப இது 3 அந்த இடத்துல கேது சாரத்தில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ அந்த கேது எங்கே உட்காந்துருக்கிறாரு? இப்போ இங்கே சனி நம்ம சொன்னோம், நம்மளுக்கு சனி தசை இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா சூரிய தசை தான் அவர் பிறந்தது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ராகு வந்து கேது சாரத்தில் இருக்கிறாரு. கேது எங்கே இருக்கிறாரு? 9ஆம் வீட்டில் சுக்கிரன் கூட இருக்கிறாரு. சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ராகு வந்து 3ஆம் வீட்டில் ஒரு தொடர்புக்கு உண்டான ஸ்தானம், உபஜய ஸ்தானம், வெற்றி ஸ்தானத்தில் ராகு இருக்கிறாரு அப்படின்னாவே அங்கே
தொடர்புக்கு உண்டான அப்படின்னாவே அங்கே சில இல்லீகல் கான்டாக்ட்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு உருவாயிரும். அப்போ லவ் சம்மந்தப்பட்ட விஷயம் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகர் வந்து ராகு அப்படின்னாவே தொடர்பு அப்படின்றப்ப திடீர்னு அவர் காணப்போயிடுவார். அந்த மாதிரி ஒரு அமைப்பு. அதே மாதிரி 7ஆம் வீட்டில் குரு இருக்கிறாரு. 7ஆம் வீட்டில் குரு இருக்கிறாரு அப்படின்னாவே உங்களுக்கு என்ன அர்த்தம்? நிஷ்பலமாக இருக்கிறாரு அப்படின்னாவே என்ன அர்த்தம்? அங்கே பலம் இழந்திருக்கிறாரு. அப்போ குரு பலம் இழந்திருக்காருன்னா அந்த ஜாதகருக்கு பணத்துக்கு பிரச்சனை, பண விஷயத்தில் ரொம்ப வீக்கு அப்படின்ற மாதிரி அர்த்தம். அதே மாதிரி இந்த ஜாதகர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நண்பர்கள் கட்டுப்பாட்டில் இருப்பார். ஏன்னா இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நண்பர்கள் ஃபஸ்ட்டு வாழ்க்கை துணைனா இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னாக்கா ஆணோட ஜாதகம். அப்போ இந்த இடம் வந்து யார்? மனைவிக்கு உண்டான இடம். அப்போ மனைவி அடுத்து நண்பர்கள், பங்குதாரர்கள், அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சமூகம் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே சிக்கல்கள் வரும். எல்லாத்துலேயும் இங்கே சிக்கல். ஏன்னு கேட்டிங்கன்னா குரு வந்து பலம் இழந்திருக்கிறாரு. அப்போ சமூகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல பேர் கிடையாது. இந்த ஜாதகரோட அமைப்பு சமூகத்தில் ஒரு நல்ல பேர் கிடையாது. சமூகத்தோட இவர் வந்து ஒத்து போக மாட்டார். சமூகத்தோட கூடவே இருந்து ஏதாவது ஒரு நல்லது பண்ணுவோம், இல்லை கெட்டதாவது பண்ணுவோம் அப்படின்னாக்கா கூட இருந்து எதுவும் பண்ண மாட்டார். இவர் தனிமையில் போயிடுவார். என்ன காரணம்? இங்கே குடும்பஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சனி இருக்கிறாரு. சனி வந்து ஒரு தனிமையை பிரித்து விட்டுரும், எல்லாத்தையும் குடும்பத்தை விட்டு பிரித்து விட்டுரும் சனினாவே அந்த மாதிரி. அப்போ இங்கே குரு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே 7ஆம் வீட்டில், அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல ஒரு கேந்திராதிபத்திய தோஷம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். கேந்திராதிபத்திய தோஷம் அப்படின்னாவே அந்த குடும்பத்துக்கு உண்டான, அதாவது மனைவிக்கு உண்டான, குடும்பத்துக்கு உண்டான இல்லை. ஏன்னா குடும்பம்ன்றது இது. இப்போ 7ஆம் இடம்ன்றது மனைவி ஸ்தானம், அதாவது வாழ்க்கை துணை. அப்போ வாழ்க்கை துணை அப்படின்றப்ப அந்த இடத்துல சிக்கல் வருது. அப்போ நண்பர்களால் பிரச்சனை. அதே மாதிரி நண்பர்களோட இவர் ஒத்து போக மாட்டார். இவர் வந்து பார்த்திங்கன்னா தனிமை விரும்பி. ஆக மொத்தம் எந்த ஒரு இதாக இருந்தாலும் அங்கே இணக்கமான சூழ்நிலை கிடையாது 7ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும். வாழ்க்கை துணை, அதே மாதிரி நண்பர்கள், பங்குதாரர்கள், சமூகம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா எதுலேயுமே ஒத்து போக மாட்டார். ஏன்னாக்கா அங்கே நிஷ்பலம், குரு வந்து அங்கே நிஷ்பலம் ஆகிட்டார். சரி, அடுத்தது பார்த்திங்கனாக்கா இங்கே 9ஆம் வீட்டில் சுக்கிரன் வந்து அவர் வீட்டில் அவர் ஆட்சியாக இருக்கிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னாக்கா கேதுவும் கூட இருக்கிறாரு. அப்போ கேது எப்பயுமே இருக்கிறாரு அப்படின்னாவே உங்களுக்கு கேது இருக்கிறாரு அப்படின்னா எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த கூட எந்த கிரகம் இருக்கிறோ அந்த கிரகத்தோட பலனை வந்து கவர்ந்து செய்யும். அதே மாதிரி எந்த வீடு அது சுக்கிரனோட வீடு, அவரே ஆட்சியாக இருக்கிறாரு. அப்போ அங்கே பார்த்தீங்கன்னாக்கா அவரோட இதை முழுசாக கவர்ந்து பண்ணும். அதே மாதிரி எந்த கிரகங்கள் பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரனை யாராவது பார்க்குறாங்களா? யாருமே பார்க்கல. சுக்கிரன் கேது வந்து யாராவது பார்க்குறாங்களா? யாருமே பார்க்கல. சனியும் பார்க்கல. சனி பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 8ல் தான் வருது. குருவும் இல்லை, சந்திரனு இவங்களாம் யாரும் இல்லை. பார்த்தீங்கன்னாக்கா யாருமே பார்வை இல்லை. சுபகிரகங்களும் பார்வை இல்லை, பாவகிரகங்களும் யாரும் பார்வை இல்லை. அப்போ சுக்கிரனும் கேதும் இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கிறாங்க. எத்தனை டிகிரியில் இருக்கிறாங்க? சுக்கிரன் வந்து 4 டிகிரியில் இருக்கிறாங்க, கேது வந்து 1 டிகிரியில் இருக்கிறாங்க. அப்போ க்ளோஸ் கான்டாக்டில் 5 டிகிரிக்குள்ளே இருக்கிறாங்க. அப்போ க்ளோஸ் கான்டாக்டில் தான் இருக்கிறாங்க. அப்போ சுக்கிரன் அங்கே ஆட்சியாக இருக்கிறார் அப்படின்னாவே இங்கே 9ஆம் வீடு. அப்போ இந்த ஜாதகருக்கு மேரேஜ் ஆச்சா இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேரேஜ் வந்து ஒரு வேண்டா வெறுப்பாக ஆச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே நிஷ்பலம் 7ஆம் வீடு அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நிஷ்பலமாக ஆச்சு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே மேரேஜ் நடக்கவே இல்லை. ஆனால் திடீர்னு வந்து இந்த ஜாதகரே பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு மேரேஜ் பண்ணி வைங்கன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை சொல்லி இந்த ஜாதகர் வந்து மேரேஜ் பண்ணி வச்சாச்சு. சிம்பிளாக பண்ணி வச்சுட்டாங்க. சிம்பிளாக பண்ணி வச்சுட்டு இந்த ஜாதகர் பார்த்திங்கனாக்கா கல்யாணம் பண்ண அந்த மனைவியை கூப்பிட்டுட்டு தனியாக போய் ஒரு ஊரில் வந்து குடும்பத்தோடு இருந்தார். இங்கே குடும்பஸ்தானத்தில் பாருங்கள் சனி இருக்கார், தனியாக இருந்தார். இயல்புக்கு மாறான தன்மையில். அப்படின்னா என்னது? இவர் பாட்டுக்கு
ஒரு அதாவது மனைவி அவரை சார்ந்தவங்க எல்லாத்தையும் அங்கே விட்டுட்டு இவர் பார்த்தீங்கன்னாக்கா தனியாக வெளியே போயிடுவார். நான் அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், அங்கே வேலை இருக்குது, இங்கே வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு என்றைக்காவது ஒரு நாள் போகிறது. அதுதான் இயல்புக்கு மாறானா. இப்போ காலையில் ஒருத்தர் வந்து வேலைக்கு போகிறாங்க, இல்லை ஒரு பிஸ்னஸ் தொழிலுக்கு போகிறாங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா காலையில் போனாங்கன்னா நைட்டுக்குள்ளே வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஒரு 8, 9 மேக்ஸிமம் 10க்குள்ளே வந்துடுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா அந்த குடும்பஸ்தானம். அப்போ குடும்பத்தில் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நிம்மதியாக இருக்கக்கூடாது. அப்படின்றதுனால இங்கே சனி இங்கே இருக்கிறனால அங்கே டோட்டலாக குடும்பத்தை வந்து கெடுத்தாச்சு. அப்போ முதல் மனைவி அப்படின்ட்டு ஒரு பேரில் அங்கே பிரச்சனை வந்து ஒரு சிக்கல் வந்தாச்சு. சிக்கல் வந்துச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தொடர்புக்கு இந்த மனைவி இருக்கிறப்பயே ஏன்னா இங்கே வந்து ஒரு விதமான கேந்திராதிபத்திய தோஷம் மாதிரி. ஆக்சுவலாக இந்த உபய லக்னங்கள் தான் நம்ம வந்து கேந்திராதிபத்திய தோஷம் சொல்லுவோம். இங்கே 7ஆம் இடத்துல குரு அங்கே தனிச்சு இருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தனிச்சு இருக்கிறாரு. ஏன் இவருக்கு மேரேஜ் நடந்துச்சு? எப்பயுமே அந்த அந்த குரு அந்த இயற்கை சுவர்களை வந்து பார்த்தீங்கன்னாக்கா யாராவது ஒரு பாவகிரகங்கள் இந்த மாதிரி பார்த்தாங்க அப்படின்னாக்கா அங்கே அந்த தோஷம் குறையும். அதனால தான் தோஷம் குறையும் அப்படின்றனால தான் இந்த ஜாதகருக்கு அந்த மேரேஜ்ன்றது ஆச்சு. என்ன காரணம்? இங்கே செவ்வாய் பார்வை இங்கே இருக்குது, குருவை பார்க்குறாரு. அதனால் கொஞ்சம் பாவத்துவம் ஆகுறாரு. அப்போ பாவத்துவம் ஆகிறனால அப்போ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு மேரேஜ் நீங்களே பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணை அவரே சொல்லி இந்த ஜாதகத்துக்கு பண்ணி வச்சுட்டாங்க. அடுத்தது இந்த மனைவி இருக்கிறப்பயே இங்கே எப்பவுமே சுக்கிரன் வந்து நான் ஏற்கனவே சொல்லிடுறோம் பாருங்கள். சுக்கிரன் வந்து 9ஆம் வீட்டில் இருந்தாங்க, ஆட்சியாக இருக்கிறாங்க, 9ஆம் வீட்டில் இருந்தாங்க அப்படின்னாக்கா ஒரு மனைவி இருக்கிறப்பே இன்னொரு கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, இன்னொரு கல்யாணம் பண்ணிக்குவாங்க, இல்லைன்னா தொடர்புங்களை இருக்கும். அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் அந்த மாதிரி இதில் இருக்கும். இல்லைன்னா வேறு தொடர்புகள். ஏன்னு கேட்டிங்கனாக்கா இங்கே ஒரு தொடர்பு ஸ்தானத்தில் இதுவும் தொடர்பு தான், 3ஆம் இடம் தொடர்பு தான். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே சுக்கிரன் 9ஆம் இடம். அப்போ ஒரு சுக்கிரன் இங்கே பார்வை இங்கே இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஆரம்பித்தவர் தான் வேலையை, இங்கே ஆரம்பித்தவர் தான் பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக இங்கே ப்ராப்ளம் வந்துச்சு. அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள். முதல் கல்யாணம் பண்ணியாச்சு, அதுக்கு முன்னாடியே தொடர்புகள் நிறையா இருந்துச்சு இந்த ஜாதகருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மேரேஜ் ஆச்சு, அதுக்கப்புறம் மறுபடியும் தொடர்புகள். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னாக்கா தொடர்புன்னு இந்த ஜாதகருக்கு நிறைய ப்ராப்ளங்கள். சரி, ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல சூரியன் புதன் வந்து 10ஆம் வீட்டில் இருக்கிறாங்க. அப்படின்றப்ப திக்பலமாக இருக்கிறாரு. 10ஆம் வீட்டில் அது ஆமாம் 10ஆம் வீட்டில் திக்பலமாக சூரியன் இருக்கிறாரு. அப்போ திக்பலமாக இருக்கிறாருனாக்கா என்ன அர்த்தம்? அது 10ஆம் வீடு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகருக்கு தொழில் சம்மந்தப்பட்டது பார்த்தீங்கன்னாக்கா நல்ல தொழில் இருக்குது, நல்ல பேரும் புகழுமா நல்லா இருக்குது. ஆனால் இந்த ஜாதகர் வந்து எல்லாத்தையும் கெடுத்துக்குவார். என்ன காரணம்? சனி. ஏன்னா இவர் சம்பாதிச்சாருன்னா குடும்பம் நல்லா இருக்கணும், இவர் சம்பாதிச்சாருன்னா குடும்பம் நல்லா இருக்கணும். ஆனால் சம்பாதிச்சாரு, குடும்பத்தை பார்த்தாரு. ஆனால் இவருக்கு தனிப்பட்ட குடும்பத்தை பார்க்கல. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னாக்கா மொத்தத்தில் இவருக்குன்னு ஒரு குடும்பம், அதாவது இவர் மனைவி, இவர் பிள்ளைங்க அந்த மாதிரி பார்க்காம இவர் பார்த்தீங்கன்னாக்கா இவர் தன் குடும்பம் இவர் சார்ந்த இருக்கிறவங்களுக்கு, இவங்க கூட பிறந்தவங்களுக்கு இந்த ஜாதகர் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணார். இந்த ஜாதகரோட கூட பிறந்தவங்களுக்கு இவர் சார்ந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நல்லா. ஏன்னா அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே நண்பர்கள் கட்டுப்பாட்டில் தான் இவர் இருப்பார். ஆக மொத்தம் நண்பர்கள் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய இருப்பாங்க. ஆனால் நண்பர்கள்ட்டே பார்த்தீங்கன்னா பிரச்சனை. ஆக மொத்தம் இவர் நண்பர்களோட கட்டுப்பாட்டில் இருக்கிற மாதிரி போவார். அங்கே பார்த்தீங்கன்னா அவர் கட்டுப்பாட்டிலே இருக்க மாட்டார். ஆக மொத்தம் இவர் மனசில் என்ன தோணுதோ அந்த மாதிரி போவார். என்ன காரணம்? மனோகாரகன் சந்திரன் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 12ல் மறையிறாரு. கூட வந்து செவ்வாய் அங்கே உச்சமானதுனால அங்கே மறைவு இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம கணக்கில் வச்சுக்கலாம். சரி, ஓகே. அடுத்து திக்பலம் சூரியன் புதன். அப்போ நல்ல மூளை இருக்குது, அதாவது அந்த தொழிலுக்கு உண்டான மூளை இருக்குது. என்ன தொழில்? அந்த சுக்கிரனுக்கு உண்டான தொழில், சுக்கிரன் புதனுக்கு உண்டான தொழில். அப்போ சுக்கிரனுக்கு புதனுக்கு உண்டானது. ஏன்னா சுக்கிரன் ஆட்சியாக இருக்கார் இல்லைங்களா? அப்போ அங்கே 9ல் இருக்கிறாரு. அப்போ அவர் வந்து யார்? பாக்கியாதிபதி. அப்போ பாக்கியாதிபதி அங்கே இருக்கிறாரு, பாதகாதிபதியும் அவர் தான். அப்போ ரெண்டுமே அங்கே பண்ணுவார். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே புதன்ன்றது என்னது?
அந்த புதனுக்கு உண்டான தொழில் நிறைய இருக்கு இல்லைங்களா, அந்த புதன் இங்கே சூரியன் திக்பலம். அப்போ புதனுக்கு உண்டான தொழில் சுக்கிரனோடு சேர்ந்து தொழில். நான் அந்த தொழில் நான் சொல்லலை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த ஜாதகத்தை வந்து நான் அப்ரூவல் வாங்கலை. இது இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. பட்டு இவங்க இந்த ஜாதகரோட சார்ந்தவங்க இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு தெரியும். அதனால தான் வந்து நான் என்ன தொழில்னு சொல்லலை. அதனால தான் இந்த ஜாதகம் வந்து நான் அப்ரூவல் வாங்காதனால இதை நான் சொல்லலை. தொழில் என்னன்றதை நான் சொல்லலை. ஆனால் நீங்கள் புரிஞ்சுக்கிங்க, புதனோட தொழில் அப்படின்னா புதன்னா என்னது, சுக்கிரன் சேர்ந்தாக்கா புரிஞ்சுக்கிங்க. சுக்கிரனுக்கு உண்டான தொழில் என்னென்ன அப்படின்றது தெரியும் இல்லைங்களா. அதே மாதிரி புதன் இவங்க 2 பேர் சேர்ந்து சந்திரனும் பார்த்தீங்கன்னாக்கா உச்ச செவ்வாய் கூட இருக்கிறாரு. அப்போ இதெல்லாம் சேர்ந்து பார்த்துங்க, இதெல்லாம் சேர்த்து வச்சு அவங்க என்ன தொழில் அப்படின்றத புரிஞ்சுங்க. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சந்திரன் செவ்வாய் இங்கே 12ஆம் வீட்டில். அப்போ 10ஆம் வீட்டு உரியவர் வந்து 12ஆம் வீட்டில் இருக்கிறாரு அப்படின்னாக்கா அது விரயஸ்தானம். அது விரயஸ்தானம். அப்போ செவ்வாய் அப்படின்னாவே என்னது, உங்களுக்கு இரத்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள். செவ்வாய் அப்படின்னாவே நிறையா இருக்குது. அதில் நான் சொல்ல வர்றது வந்து பார்த்திங்கனாக்கா, இந்த ஜாதகருக்கு சில உடல் ரீதியாக சில ப்ராப்ளங்கள், அதுக்காக தான் மெயினாக இந்த ஜாதகத்தை நம்ம போட்டது. எந்த ஒரு ஜாதகத்தை நம்ம சொன்னாலும் அதில் நிறைய பலன் எடுக்கலாம், பல ஆங்கிள் எடுக்கலாம். நான் குறிப்பிட்டு இப்போ நான் சொல்கிறது வந்து சில ப்ராப்ளங்கள் அந்த ஜாதகருக்கு இருக்குது. அதுக்காக வந்து நான் இந்த ஜாதகத்தை மெயினாக போட்டதுக்கு காரணம் அதுதான். ஏன்னா நம்ம வந்து பல ஆங்கிளில் நீங்கள் திங்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க, நான் ஒன்று திங்க் பண்ணிட்டு இருப்பேன். அப்போ இப்போ நான் வந்து சொல்ல வர விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜாதகருக்கு ஒரு சில ப்ராப்ளங்கள் இருக்குது. அதை வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதை வந்து பார்ப்போம். சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாதகருக்கு பிறந்தது சூரிய தசை கேது புத்தியில். அதுக்கப்புறம் சூரியனுக்கு அப்புறம் என்ன வருது, இந்த ஜாதகர் பார்த்திங்கனாக்கா சூரிய தசை 1 வருஷம்தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் சந்திர தசை முழுசாக. அப்போ சந்திர தசை முழுசாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் செவ்வாயில் இந்த ஜாதகர் சந்திர தசை ஒரு 10 வருஷம், இது 1 வருஷம், மொத்தம் 11 வருஷம். இந்த ஜாதகர் செவ்வாயில் பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் எங்கே உச்சம், 12ஆம் வீட்டில் உச்சம். அது அவர் எந்த வீட்டுக்கு உரியவர், 10ஆம் வீட்டுக்கு உரியவரும் 3ஆம் வீட்டுக்கு உரியவரும். அப்போ 3ஆம் வீடுன்றது என்னது, தொடர்புக்கு உண்டான இடம். அந்த வீட்டில் யார் இருக்கா, ராகு இருக்கிறாரு. அவர் கேது சாரத்தில் இருக்கிறாரு. கேது எங்கே இருக்கிறாரு, 9ஆம் வீட்டில் இருக்கிறாரு. இதை புரிஞ்சுங்க. அடுத்தது 9ஆம் வீடுன்றது என்னது, அதான் உங்களுக்கு தெரியுங்களா, 9ஆம் வீடு பாதகத்தையும் பண்ணுவார், பாக்கியாதிபதியும் அவர், பாதகாதிபதியும் அவர். அப்போ பார்த்தீங்கன்னா சுக்கிரன் அங்கே ஆட்சியாக இருக்கிறாரு. அப்போ புரிஞ்சுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு செவ்வாய் தசையில் செவ்வாய் வந்து எத்தனைக்கு உடையவர், 3க்கு 10க்கு உடையவர், 12ல் இருக்கிறாரு. அப்போ 3ஆம் வீட்டின் பலனையும் 10ஆம் வீட்டின் பலனையும் 12ஆம் வீட்டின் வழியாக பண்ணும். 12ஆம் வீடுன்றது என்னது, விரயஸ்தானம். விரயஸ்தானம் மோட்சஸ்தானம். திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா வெளியே போயிடுறது, வெளிநாடு, வெளி மாநிலம், வெளி ஊர், அந்த மாதிரி ஒரு அமைப்பு. 12ஆம் இடம்ன்றது அதுதான் நாங்கள் ஆதிபத்தியம். அப்போ இந்த 2 வீட்டு ஆதிபத்தியத்தையும் 3, 10க்கு உண்டான ஆதிபத்தியத்தை 12ஆம் வீட்டின் காரகத்துவத்தில் பண்ணும். இப்போ 12ஆம் வீடுன்றது விரயங்கள். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகர் வந்து தொழிலுக்காக இங்கே ராகு வேற இங்கே இருக்கிறாரு. அப்போ தொடர்புகள், அப்போ வேலைக்குன்னு போகிற இடத்துல அங்கே நிறைய தொடர்புகள் வந்து அந்த பணம் சம்பாதிக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா விரயங்கள் ஆகிறது. எதுவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இல்லை. ஏன்னா ராகு அப்படின்னாவே உங்களுக்கு பிரம்மாண்டம். அந்த வீட்டில் 3ஆம் வீட்டில் ராகு இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா தொழில் அப்போ தான் இந்த ஜாதகர் வந்து ஆரம்பிக்கிறாரு. என்ன தொழில் ஆரம்பிக்கிறாரு, சுக்கிரனுக்கு உண்டானது, புதனுக்கு உண்டானது. ஏன்னா அங்கே சூரியன் திக்பலம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா சூரியன்றது யார், அப்பா. அப்போ அப்பா சம்பந்தப்பட்ட தொழில், அவங்க அப்பா செஞ்ச தொழிலை இந்த ஜாதகர் தொடர்ந்து பண்ணுறாரு. வந்துச்சுங்களா பாயிண்ட்டு. புதன் இங்கே இருக்கிறாரு, சுக்கிரன் இங்கே இருக்கிறாரு. இந்த 2 தொழிலை அவங்க அப்பா பண்ணுறாரு. அவங்க அப்பா செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்ப இந்த ஜாதகரும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தொழிலை பண்ணுறாரு. ஏன்னா சூரியன் திக்பலம், 10ஆம் வீடு. ஏன்னா திக்பலம் அங்கே தானே, சூரியன் திக்பலம்னாவே 10ஆம் வீடு. அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா அந்த 10ஆம் வீட்டோட பலனையும் 3ஆம் வீட்டு பலனையும் 12ஆம் வீட்டின் வழியாக பண்ணுது. அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா அங்கே செவ்வாய் திசையில்
பிரச்சனை. ஆனால் தொழில் வந்து நல்ல விதமாக போச்சு. ஏன்னா அங்கே திக்பலம் 10ஆம் வீட்டு அப்படின்னாவே உங்களுக்கு நல்ல 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 ஒரு நேம். ஆனால் ஒரு பங்க்சுவாலிட்டி கிடையாது. ஒரு பங்க்சுவாலிட்டி தொழிலில் வந்து ஒரு நேர்மை கிடையாது. குறித்த நேரத்தில் வந்து என்னென்ன அந்த தொழிலில் பண்ணணுமோ அதெல்லாம் வந்து பண்ணுறது கிடையாது. அதையும் மீறி இவர்கிட்ட நல்ல தொழில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இந்த ஜாதகரை வந்து தேடிட்டு வருவாங்க. ஏன்னா இவர் செஞ்சிட்ருக்க தொழில் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணுவார். இன்வால்மெண்ட் ரொம்ப ஈடுபாடோட பண்ணுவார். என்ன காரணம்? சுக்கிரன் வந்து அங்கே ஆட்சி. சுக்கிரன் வந்து அங்கே ஆட்சி. அப்போ பாதகாதிபதி அண்டு பாக்கியாதிபதி ரெண்டுமே அவர். அப்போ பாதகத்தையும் அவர் தான் பண்ணுவார், பாக்கியமும் அவர் தான் கொடுப்பாரு. அப்படி இருக்கிறப்ப இந்த வீட்டு பலனையும் பண்ணார். இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கனாக்கா, உங்களுக்கு சுக்கிரன் வந்து செவ்வாயோட சாரம், கேது வந்து செவ்வாயோட சாரம். இப்போ இதெல்லாம் மனசு வச்சுங்க. செவ்வாய் திசையில் இப்படி செவ்வாய்க்கு அப்புறம் ராகு, சூரியன், சந்திரன், செவ்வாய் முடிஞ்சு அடுத்தது ராகு. ராகுல இந்த ஜாதகருக்கு ராகு அப்படின்னாவே என்னது? 3ஆம் வீட்டில் நல்ல தொடர்புங்க. பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா நல்ல தொடர்பு. அந்த இவர் செஞ்சிட்ருக்கு நான் சொன்ன பார்த்தீங்களா, அந்த ராகு சம்பந்தத்தில் அது செவ்வாயிலே நல்லா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் வீட்டில் இங்கே உட்காந்துருக்கிறாரு ராகு. அப்போ ராகு திசையில் இந்த வீட்டு அதிபதி போலேயே வேலை செய்வார். கூட வந்து சுக்கிரனும் இங்கே பார்க்குறாரு. அப்போ சுக்கிரன்றது என்னது? மறைமுகமான தொடர்புங்க. சுக்கிரன்னாவே என்னதுங்க? லேடிஸ் சம்மந்தப்பட்டது, காமன் சம்மந்தப்பட்டது, இது எல்லாம் அங்கே. அப்போ சுக்கிரன் வேற இங்கே பார்க்குறாரு, 3ஆம் வீட்டை பார்க்குறாரு. அப்போ ராகு தசை. அப்போ ராகு தசையில் எப்படி இருக்குது? நல்லா பிரம்மாண்டமாக திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு ராகு தசையில், ஏன்னா வெற்றி ஸ்தானம் இல்லையா, அது உபஜயஸ்தானம் இல்லை. அப்போ அந்த தசையில் ராகு தசை சுக்கிரபுக்தி, ராகு தசை சுக்கிரபுக்தியில் இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னாக்கா இல்லை, ராகு தசை சுக்கிரபுக்தி இல்லை, ராகு தசை குருபுக்தியில், ராகு தசை குருபுக்தியில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா லாட்ரி யோகம் திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு லாட்ரி யோகம் திடீர்னு வந்துச்சு. எப்போ? ராகு தசை குரு புக்தியில். ஆனால் அந்த குரு வந்து அங்கே நிஷ்பலமாக இருக்கிறதுனால அந்த பணம் எப்படி வந்துச்சுன்னு தெரியாது, வந்த மாதிரி போயாச்சு. இது ஒரு சம்பவம். சரி, இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகருக்கு இவர் தொழில் செய்ய போகிறாரு, பிஸ்னஸ் பண்ண போகிறாரு, வெளியே போகிறாரு, அங்கங்கே போகிறாரு. ஏன்னா உங்களுக்கு செவ்வாய் தசையிலேயே வெளியே போனார். அதுக்கப்புறம் செவ்வாய் முடிஞ்சால் அதுக்கப்புறம் ராகு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சுக்கிரன் பார்க்குறாரு. அது இல்லாமல் ராகு வந்து 3ஆம் இடத்துல செவ்வாயோட வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ தொழிலெல்லாம் நல்ல விதமாக நடக்குது. ஆனால் எல்லாம் விரயங்கள். ஏன்னா யார் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு? அவர் செவ்வாய் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ செவ்வாய் எந்த வீட்டில் உட்காந்துருக்கிறாரோ அந்த வீட்டு பலன் இது பண்ணுவார். அது இல்லாமல் ராகு வந்து கேதுவோட சாரத்தில் இருக்கிறாரு. கேது எங்கே உட்காந்துருக்கிறாரு? அவர் வந்து 9ஆம் வீடு. அப்போ 9ஆம் வீடுன்றது என்னது? உங்களுக்கு அங்கேயும் பார்த்தீங்கன்னாக்கா அப்பா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் வருதுங்களா? 9ஆம் வீடு அப்படின்றப்ப உங்களுக்கு எல்லாமே வருது. அப்போ இங்கே சுக்கிரனோட இங்கே பார்வை இங்கே இருக்குது. அப்போ இந்த இடத்துல ராகு அப்படின்றப்ப உங்களுக்கு செவ்வாய் எந்தெந்த வீட்டுக்கு உரியவர்? 10-3 உடையவர். அப்போ ராகதசையில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு செவ்வாய் தசை மாதிரியே வந்து ராகதசை போயிட்டுருக்கு. செவ்வாய் தசை மாதிரியே இன்னும் தூக்கலாக போயிட்டுருக்கு. ஏன்னா ராகு இல்லையா? ராகுன்றப்ப பிரம்மாண்டம். அந்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு நல்லா காசு வந்து நல்லா, ஏன்னா உங்களுக்கு சனினாவே என்னதுங்க? 2ஆம் வீடு. 2ஆம் வீட்டில் பேச்சு கண்ணாப்பினான்னு வருது அப்படின்றப்ப குடும்பத்தை கெடுக்கணும் அப்படின்னா ஒரு இயல்புக்கு மாறான தன்மை அப்படின்னாக்க சனி அப்படின்னாவே உங்களுக்கு என்னது? ஒரு ட்ரிங்க்ஸ், ஆல்கஹால் சம்மந்தப்பட்டது. சனின்றது கெமிக்கல் இல்லைங்களா? அப்போ ஆல்கஹால் சம்மந்தப்பட்டது. அப்போ குடும்பத்தில் வந்து கெட்ட பேர் வரணும்,
குடும்பத்தை விட்டு தனியாக போகணும் அப்படின்னாக்கா நிறைய சிக்கல்களை கொடுத்தா தானே அவருக்கு இது குடும்பத்தை விட்டு வெளியே போவார், குடும்பத்தை கெடுக்கணும். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகர் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஆல்கஹால், ட்ரிங்க்ஸு இந்த மாதிரி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணாத வரைக்கும் இந்த ஜாதகர் வந்து ரொம்ப சூப்பர். வடிவேலு கதை தான். ட்ரிங்க்ஸு யூஸ் பண்ணாத வரைக்கும் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதுவும் வராது, அவர் இருக்காரான்னு கூட தெரியாது. ட்ரிங்க்ஸ் உள்ளே போயிடுச்சுன்னா அவ்வளோதான், 1000 பேருக்கு ஈக்குவல். அந்த மாதிரி பேச்சு வரும், அந்த பேச்செல்லாம் வந்து கேட்க முடியாது, அந்த மாதிரி ஒரு அமைப்பு. அப்போ இந்த ஜாதகருக்கு ராகு தசை சிவபக்தியில் ஆல்கஹால் நிறைய யூஸ் பண்ணி சின்ன வயசுலேயே இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னாக்கா சர்க்கரை வியாதி வந்துருச்சு. சர்க்கரை வியாதி வந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன வந்துச்சு அப்படின்றது அடுத்தடுத்து நான் சொல்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ராகுதசை எண்டில் சர்க்கரை வியாதி வந்துச்சு. அடுத்தது ஒரு மர்மமான வியாதி அப்படின்றப்ப புரிஞ்சுங்க, அது வந்து குருதசை சுக்கிரபுக்தி. அப்போ தான் பார்த்தீங்கன்னாக்கா குருதசை ஆரம்பிக்குது, ராகு முடிஞ்சிருச்சு, 18 வருஷம் ராகு முடிஞ்சிருச்சு. அப்போ ராகுல பார்த்தீங்கன்னாக்கா ஆடாத ஆட்டம் கிடையாது, எல்லா ஆட்டமும் ஆடிட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா சர்க்கரை வியாதி வந்தாச்சு, பிபியும் வந்தாச்சு. அது கூட இன்னும் என்னென்ன வந்துச்சு அப்படின்னு தெரியாது. ஆனால் ஒரு மர்மமான வியாதி குருதசை சுக்கிரபுக்தியில் இந்த ஜாதகருக்கு மர்மமான வியாதி வருது. அப்போ குருதசை அப்படின்றப்ப உங்களுக்கு எந்த வீட்டுக்கு உரியவர்? 11க்கு உடையவர், 2க்கு உடையவர், 11க்கு உடையவர். அந்த தசை நடக்குது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இதுக்கு எப்படி பலன் எடுக்கணும்? 2ஆம் வீட்டின் பலனையும் 11ஆம் வீட்டின் பலனையும் 7ஆம் வீட்டின் வழியாக செய்யும் குருதசை. அப்போ 7ஆம் வீடுன்றது என்னது? மனைவி ஸ்தானம், அடுத்தது நண்பர்கள் ஸ்தானம், பங்குதாரர்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே. அப்போ இவங்க மூலியமாக இங்கே 2ஆம் வீட்டு பலனையும் இதுவும் பிரித்து பண்ணும். இந்த 2 வீட்டு பலனையும் பார்த்தீங்கன்னாக்கா பிரித்து பண்ணும். அப்போ பிரித்து பண்ணுறப்ப உங்களுக்கு குருதசை சுக்கிரபுக்தியில் இந்த ஜாதகருக்கு மர்மமான வியாதி வந்துருச்சு. அது என்ன வியாதி அப்படின்றது நான் தான் கண்டுபிடிச்சேன். அது என்ன வியாதி அப்படின்னு சொல்லி நம்ம டெஸ்ட் மூலியமாக கண்டுபிடிச்சேன். அது எப்போ கண்டுபிடிச்சது? குருதசை சந்திரபுக்தி. ஏன் அப்போ வந்துச்சு உங்களுக்கு? சஷ்டாஷ்டகம் சந்திரன் பார்த்தீங்கன்னாக்கா 6ஆம் வீட்டை பார்க்குறாரு. அப்போ 6ஆம் வீட்டோட அதிபதி அவர். அப்போ சந்திரன், அப்போ பார்த்தீங்கன்னாக்கா வியாதி அங்கே இதுக்கு முன்னாடியே வந்தாச்சு, கண்டுபிடிச்சது இங்கே சந்திரன். அப்போ 6ஆம் வீட்டு அதிபதி 12ல். அப்போ 6ஆம் வீடுன்றது என்னது? கடன், நோய், எதிரி. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு கடனும் இருந்துச்சு, நோயும் இருந்துச்சு. அதன் மூலியமாக பார்த்தீங்கன்னாக்கா எதிரிங்களும் கடன் வந்துட்டாவே ஆட்டோமேட்டிக்காக எதிரி வந்துடுவாங்க இல்லைங்களா? அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சந்திர தசையிலே இந்த ஜாதகர் வந்து அப்படித்தான். ஏன்னா 6ஆம் வீட்டு அதிபதி இல்லைங்களா? அவர் சின்ன வயசுலேயே, சூரிய தசை 1 வருஷம்தான், சின்ன வயசுலேயே இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வயசு அந்த சந்திரதசை முடிய போகிறப்பே பார்த்தீங்கன்னாக்கா சின்ன வயசுலேயே கடன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்போவே சந்திரன்லேயே கடன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் செவ்வாயில் வந்து தொழில் பண்ணுறாங்க. ஏன்னா செவ்வாய் தசையில் உங்களுக்கு செவ்வாய் இங்கே இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கடன்னா, ஏன்னா செவ்வாய் வர இங்கேயும் பார்க்குறாரு, இங்கேயும் பார்க்குறாரு, 7ஐயும் பார்க்குறாரு, 8ஐயும் பார்க்குறாரு, கூட சந்திரனும் சேர்த்து பார்க்குறாங்க. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னா குருச்சந்திரன் இல்லை, சந்திரமங்கல யோகத்தில் வேற இருக்கிறாரு. இதுக்கு இடையில இந்த சந்திரன் நடந்துச்சு பார்த்தீங்களா? இப்போ குரு சந்திரன் நான் என்ன பிரச்சனைன்றது கண்டுபிடிச்சேன் பாருங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக செவ்வாய் உச்சமாக இருக்கிறதுனால கரெக்டாக பூமி யோகம் இருக்குது. பூமி யோகம் திடீர்னு அந்த ஜாதகர் நினச்சே பார்க்க முடியல. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பூமி வாங்கிட்டாரு, ஒரு நிலம் வாங்கிட்டாரு. இந்த ஜாதகரோட தகுதிக்கு அது பெரிய விஷயம்.
ஏன்னா இவரோட கேரக்டர் அந்த மாதிரி. இந்த ஜாதகத்தை நீங்கள் பார்க்குறப்பே புரிஞ்சுக்க, இந்த ஜாதகோட கேரக்டருக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் திடீர்னு நடந்துச்சு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, குரு தசை சந்திரபுக்தி. குரு தசை சந்திரபுக்தி. குரு எங்கே உட்காந்துருக்காரு? 7ல் உட்காந்துருக்காரு. அப்போ நண்பர்கள் மூலியமாக வாங்கினாங்க இந்த ஜாதகர். இந்த லேண்டு வந்து நண்பர்கள் மூலியமாக வாங்கினாங்க. சஷ்டாஷ்டகம் 6 8 வருது. சஷ்டாஷ்டகம் அப்போ 6 8 வருது. அப்போ குரு தசை சந்திரபுக்தி. சந்திரபுக்தியில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் அங்கே உச்சமாக இருக்கிறதுனால அந்த டைமில் பார்த்தீங்கன்னாக்கா குரு தசை சந்திரபுக்தியில் குரு தசை சந்திரபுக்தியில் லேண்டு வாங்கினாரு. அந்த லேண்டை வந்து தொடர்ந்து அப்படியே வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அது பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் குரு தசை செவ்வாய் பக்தியில் செவ்வாய் இங்கே இருக்க உச்சமாக இருக்காரு. அப்போ செவ்வாய் பக்திலையும் பார்த்தீங்கன்னாக்கா அதை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த லேண்டை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பூமியை வந்து பதப்படுத்தி ரொம்ப மோசமாக இருந்த லேண்டை வந்து எல்லாம் என்னென்ன பண்ணுமோ எல்லாம் பண்ணி அதுக்கு உண்டான எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த மர்ம வியாதி அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த வியாதி வந்து தீவிரம் அடைஞ்சிருச்சு. எப்போ குரு தசை சிவபக்தியில் அந்த எல்லாம் பராமரிச்சுட்டு இருக்கா பாருங்க லேண்டை, அந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னாக்கா இந்த டிசீஸ் வந்து தீவிரமாயிட்டு இந்த ஜாதகர் வந்து ஒரு 2 வீலரில் வந்து போயிட்டு இருக்கிறப்ப திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா அங்கே திடீர்னு ஆப்போசிட்லேருந்து வந்த வண்டி வந்து இவர் ஃபுல் போதையில் போயிட்டுருக்காரு. திடீர்னு ஆப்போசிட்டில் வந்து வண்டி இவர் மேலே இடித்து இவர் இந்த ஜாதகர் வந்து கீழே விழுந்து பைக்கு அதாவது 2 வீலர் பார்த்தீங்கன்னாக்கா இவர் கழுத்து மேலே, அதாவது அந்த சைலன்சர் இருக்கு இல்லைங்களா, அந்த சைலன்சர்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த கழுத்தில் இப்படி இருக்குதுங்களா. அப்போ இந்த மாதிரி இருக்கிறப்ப உங்களுக்கு அப்போ செவ்வாய் புக்தியில் உங்களுக்கு அங்கே அடிபடுது. நிலமும் இருக்குது, நிலமும் சந்திர புக்தியில் வாங்கி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் புக்தியில் பராமரிக்கிறாரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த இதுலேயே செவ்வாய் இதுலேயே பார்த்தீங்கன்னாக்கா அடியும் படுது. அப்போ செவ்வாய்க்கு உண்டாந்து பாருங்க ரத்த சம்பந்தப்பட்ட வியாதியும் தீவிரமாகுது, பூமி சம்மந்தப்பட்டதும் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அடுத்தது அடியும் படுது, ரத்த சம்மந்தப்பட்ட. அப்போ பிளட் வெளியே வருது. அப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா எலும்பு மட்டும்தான் தெரியுது, கம்ப்ளீட்டாக எல்லாம் சதகு தான். இங்கே ஏற்கனவே சதை கிடையாது, இங்கே வெறும் எலும்பு தான் இருக்குது. அப்போ எந்த அளவுக்கு வந்து புண்ணாயிருக்கும் பார்த்துங்க. அப்போ அந்த இடத்த அந்த புண்ணு ஏற்கனவே வந்து ரத்த சம்மந்தப்பட்ட வியாதி சுகர் சம்மந்தப்பட்டதெல்லாம் 400 450 இந்த ஜாதகருக்கு இருக்குது. அப்படி இருக்கிறப்ப எப்படி புண்ணு ஆறும்? அது ஆறுறதுக்கு அந்த செவ்வாய் புக்தி ஃபுல்லாக அந்த ஒரு புக்தி ஃபுல்லாக போயிடுச்சு. புக்தி எப்போ ஆரம்பிச்சிச்சோ அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த நிலத்தை வந்து பராமரித்தார். இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னாக்கா அது அடிபட்டு கிட்டத்தட்ட மாதக்கணக்கில் ஆச்சு. அந்த புண்ணெல்லாம் கம்ப்ளீட்டாக ஆறி அந்த புண்ணெல்லாம் ஆறி ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நல்ல விதமாக இருக்கிறப்ப கரெக்டாக அந்த செவ்வாய் புக்தி முடிய பார்த்தீங்கன்னாக்கா இந்த லேண்டை கைவிட்டு போயிடுச்சு. நல்லா பராமரித்து நல்லா இது பண்ணுறாங்க செவ்வாய் புக்தி. அப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா டெம்பரவரி. இதுக்கெல்லாம் காரணம் என்னது? சுக்கிரன். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ராகு தசை குரு தசை சுக்கிர புக்தியில் பாதகாதிபதி புக்தி. பாதகாதி புக்தி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த பாதகத்தை பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த புக்திங்கெலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரியான புக்தி வந்து கடைசியில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சந்திரன் செவ்வாய் இதிலெல்லாம் என்னென்ன நடந்துச்சுன்னு இப்போ நான் சொன்னேன். அடுத்தது அந்த லேண்டை விற்றுட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா விற்றுட்டு நல்ல பணம் வந்துச்சு. நிறையா அவர் நினச்சி பார்க்க முடியாத மாதிரி நிறையா பணம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏன் கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு குரு தசை செவ்வாய் புக்தி சஷ்டாஷ்டகம். ஃபஸ்ட்டு வந்து குரு தசை சந்திர புக்தி சஷ்டாஷ்டகம். அதில் வந்து என்ன நடந்துச்சு சொன்னேன். அடுத்தது குரு தசை செவ்வாய் புக்தி. செவ்வாய் வந்து இங்கே உச்சம். அப்போ அந்த சஷ்டாஷ்டகத்தில் உங்களுக்கு வந்து என்ன நடந்துச்சு? 6 8 வருது. அப்போ 6 8ன்றப்போ உங்களுக்கு வந்ததெல்லாம் கைவிட்டு போயிடுச்சு. போனவொன்னு பார்த்தீங்கன்னாக்கா நிறையா பணம் வந்துச்சு. அந்த பணத்தை வந்து ஒரு பைசா கூட இல்லாமல் எல்லாம் டோட்டலாக எல்லாம் குடிச்சு அழிச்சு எல்லாம் டோட்டலாக முடிச்சு ஒன்றுமே இல்லை. கடைசியில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 7ஆம் வீட்டுக்கு உரிய மனைவி அவங்க ஊருக்கு போயாச்சு. இந்த ஜாதகர் வந்து தனிமையில் இருந்திருக்கிறாரு. நான் இதை வந்து எப்போலேருந்து சொல்கிறேன், குரு தசை சந்திர புக்தியிலே பார்த்தீங்கன்னா சந்திர புக்திக்கு முன்னாடியே, அதாவது எப்போ
ராகுதசை செவ்வாய் புக்தி, ராகுதசை செவ்வாய் புக்தியிலே பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகர் ஒரு மேரேஜ் பண்ணாருங்க, அவர் வந்து கிளம்பியாச்சு. அப்போ தனிமையில் இருக்கிறாரு, இன்னொரு இதை பிடிச்சாச்சு. அதான் போகிற இடத்துலலாம் அங்கங்கே ஒன்று பிடிச்சிக்கிறாரு இல்லைங்களா, அந்த மாதிரி தொடர்பு. அந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னாக்கா கடைசியில் குரு தசை செவ்வாய் பக்தியில் என்னென்னலாம் இவருக்கு வந்து கிடச்சிச்சோ எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா போயிடுச்சு. என்ன காரணம்? இங்கே பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரன் செவ்வாய் சாரம், கேது வந்து பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் சாரம். அப்போ இந்த மர்மமான வியாதிக்கு என்ன லிங்க்கு? மர்மமான வியாதி அப்படின்னாவே உங்களுக்கு என்ன லிங்க்கு? சுக்கிரன் ப்ளஸ் சனி ப்ளஸ் கேது, இதுதான் வந்து அந்த மர்மமான வியாதி. அது மர்மமான வியாதி அப்படின்னாவே உங்களுக்கு புரிஞ்சுங்க. இது 3 சுக்கிரன் சனி கேது இவங்க சம்பந்தத்தில் ஒரு வியாதி வருது அப்படின்னா அது என்ன வியாதின்றது உங்களுக்கு தெரியும், அதை புரிஞ்சுங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா, தீவிரம் அடைஞ்சிச்சு, எல்லாமே தீவிரம். அது குரு தசை செவ்வாய் புக்தியில் என்ன சஷ்டாஷ்டகம் எல்லாமே தீவிரமாயிடுச்சு. டோட்டலாக லேண்டு விற்றது, லேண்டை பராமரித்தது, லேண்டை விற்றது, அங்கே டோட்டலாக வியாதி வந்தது, ரத்த சம்பந்தப்பட்ட வியாதி தீவிரம் அடைஞ்சது. ஆக மொத்தம் ரத்தம், ஏன்னா செவ்வாய் அங்கே மிச்சம் கிரேஸ்தானம் வேற. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா அங்கே ப்ராப்ளம் வந்து தீவிரமாகி கடைசியில் இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னாக்கா குரு தசை ராகு புக்தியில், குரு தசை ராகு புக்தியில் அதாவது இங்கே எழுதுறேங்க 13 ஜூலை 2017, 7 டிசம்பர் 2019. இது என்னது? குரு தசை ராகு, குரு ராகு. கடைசி அடுத்து சனி, சனி தசை அடுத்து ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னாக்கா குரு தசை ராகு புக்தி எவ்வளோ நாள் நடக்குது? 13 ஜூலை 2017, அதிலிருந்து 7 டிசம்பர் 2019 வரைக்கும் குரு தசை ராகு புக்தி நடக்குது. 13 ஜூலை 2017, 7 டிசம்பர் 2019 வரைக்கும் குரு தசை ராகு புக்தி நடக்குது. அப்போ இந்த ஜாதகர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் சூரிய தசையில் பிறந்து சந்திர தசையில் வந்து படிப்பு கிடிப்பு எல்லாம் போயிடுச்சு. ஏன்னா படிப்புக்கு உண்டான இடம் பார்த்தீங்கன்னாக்கா யார்? சுக்கிரன். அங்கே பார்த்தீங்கன்னாக்கா யார்? சுக்கிரன் எங்கே உட்காந்துருக்காரு? அங்கே 9ஆம் வீட்டில் உட்காந்துருக்காரு. 9ஆம் வீட்டுன்றது என்னது? பாதகாதிபதி. சுக்கிரன் வந்து பாதகாதிபதியும் அவர் தான், பாக்கியாதிபதியும் அவர் தான். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் கேது இருக்கிறாரு. அப்போ கேது இருக்கிறாரு அப்படின்றப்ப டோட்டலாகவே வந்து உங்களுக்கு சுக்கிரன் வந்து அங்கே உட்காந்து இருக்கிறதுனால உங்களுக்கு பிரச்சனை. அப்போ 4ஆம் வீடு படிப்பு சம்மந்தப்பட்டது. அப்போ படிப்பெல்லாம் இந்த ஜாதகருக்கு இல்லை. அப்போ ஆரம்ப கல்வியும் இல்லை, உயர்கல்வியும் இல்லை, மொத்தத்தில் படிப்பு கிடையாது. எழுத படிக்கிறது கூட அந்த அளவுக்கு தெரியாது. ஆனால் ஸ்கூலுக்குலாம் போனார், ஆனால் எழுத படிக்கிறதுலாம் அந்த அளவுக்கு தெரியாது. ஆனால் தொழிலில் வந்து டாப். எந்த தொழிலில்? புதன் சுக்கிரன் இது சம்மந்தப்பட்டதில் அங்கே சூரியன் திக்பலமாக இருக்கிறதுனால அவரோட தொழிலில் டாப். ஏன்னா தொழில் ஸ்தானம் இல்லையாது, ஜீவனஸ்தானம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல வந்து டாப்பு. ஏன் அந்த இடத்துல இது எதுவுமே வந்து நிலைக்கல அப்படின்னாக்கா அந்த வீட்டு அதிபதி யாருங்க? செவ்வாய். அவர் என்ன ஆகிட்டார்? உச்சமாயிட்டார். எங்கே ஆகிட்டார்? விரயஸ்தானத்தில் 12ஆம் வீட்டில் உச்சமாயிருக்காரு. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகர் என்னென்னலாம் இவர் பிறந்தது, வளர்ந்தது, சம்பாரிச்சது, மேரேஜ் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் இந்த தண்ணி ட்ரிங்க்ஸில் எல்லாமே அதுலேயே போய் கடைசியில் ஒன்றும் இல்லை, நல்லா சம்பாரித்து லேண்டெல்லாம் வாங்கி பெரிய லெவலில் இருந்து கடைசியில் ஒன்றும் இல்லாமல் போய் கடைசியில் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் போயாச்சு. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகர் வந்து சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு இதெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுமா அங்கங்கே ஒன்று சொல்லியிருக்கேன். எதுக்காக மெயினாக இந்த ஆங்கிளில் நான் எடுத்தேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த குடும்பம் இந்த இயல்புக்கு மாறான தன்மையில் பார்த்தீங்கன்னாக்கா சனி இங்கே உட்காந்துருக்கிறதுனால டோட்டலாக குடும்பத்தை வந்து கெடுத்துச்சு.
எப்படி இப்படிலாம் கெடுத்துச்சு, ட்ரிங்க்ஸு, பேட் ஹேபிட்ஸு. ஏன்னா சனினாவே அப்படி தானேங்க, எல்லாமே பார்த்தீங்கன்னா அழுக்கு சம்மந்தப்பட்டது, அப்போ கெமிக்கல் சம்மந்தப்பட்டது, அப்போ உங்களுக்கு பொய் சொல்கிறது. ஏன்னா இடம் வந்து தனம், குடும்பம், வாக்கு. வாக்கு பேச்சில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பொய் தான். ஒரு வார்த்தை கூட உண்மை வராது, ஒரு வார்த்தை கூட உண்மையாக வராது, எல்லாமே பொய் தான். அப்போ பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு 2ஆம் வீடு டோட்டலாக அவுட்டு. 3ஆம் வீடு தொடர்புக்கு உண்டான இடம், அது முடிஞ்சிச்சு. 7ஆம் இடம் குரு நிஷ்பலம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் நண்பர்கள் எல்லாம் நம்பி கடைசியில் நண்பர்களே பார்த்தீங்கன்னாக்கா அங்கே கைவிட்டுட்டாரு. நண்பர்களே பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகர் வந்து ஏமாத்தியாச்சு. அப்போ இந்த பார்த்தீங்கன்னாக்கா நண்பர்கள் கட்டுப்பாட்டாக தான் இருந்தார் ஒழிய குடும்பத்தோட கட்டுப்பாட்டில் இந்த ஜாதகர் இல்லை. ஏன்னா குரு வந்து நிஷ்கலம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஏன்னா குடும்பாதிபதி அவர் தானே, குரு தான் வந்து குடும்பாதிபதி, லாபாதிபதியும் அவர் தான். அப்போ குரு தசையில் பார்த்தீங்கன்னாக்கா லாபங்கள்லாம் எல்லாம் போய் எல்லாம் இப்போ இங்கே சனி பார்வை வர இங்கே இருக்குது, சனி பார்வை இங்கே இருக்குது. குரு வந்து இங்கே பார்க்குறாரு அவர் வீட்டை, பட் இருந்தாலும் சனி பார்வை இருக்கு இல்லைங்களா, ரொம்ப மோசமான பார்வை. அவர் வந்து குரு வீட்டில் இருந்தாலும் அங்கே பார்த்தீங்கன்னாக்கா இயல்புக்கு மாறான தன்மையில் அவர் இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பிரச்சனை. அப்போ டோட்டலாகவே பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் இங்கே தொழில் செஞ்சார், சுக்கிரனுக்கு உண்டானது புதனுக்கு உண்டான தொழில் வந்து நல்ல விதமாக பண்ணார். ஆனால் அந்த வீட்டோட அதிபதி செவ்வாய் வந்து எங்கே இருக்கார், விரயஸ்தானத்தில் செவ்வாய் வந்து உச்சமாக இருக்கிறாரு. அப்போ அங்கே ப்ராப்ளம். அதே மாதிரி சுக்கிரன் அங்கே ஆட்சியாக இருக்கிறனால அங்கே லேடிஸ் சம்மந்தப்பட்டதில் பிரச்சனை. அப்போ பாக்கியாதிபதி அந்த பாக்கியங்களையும் கொடுத்து பாதகத்தையும் பண்ணியாச்சு. எப்பப்பெல்லாம் பண்ணுச்சு சுக்கிரன், எப்பப்போ இது அதாவது சுக்கிர தசை வரல, புக்தி அந்த டைமில் பார்த்தீங்கன்னாக்கா எப்பப்பெல்லாம் சுக்கிரன் சம்மந்தப்படுறோம் அப்பப்பெல்லாம் பிரச்சனை. ஏன்னா இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் சனி சம்மந்தப்பட்டது, ட்ரிங்க்ஸு, ஆல்கஹால் இது சம்மந்தப்பட்டது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த அழுக்கு சம்மந்தப்பட்ட ஸ்மோக்கிங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகர். அடுத்தது சுக்கிரன் அப்படின்னாவே 9ஆம் வீடு. அப்போ 9ஆம் வீடுன்றப்ப மேரேஜ் ஆகி ஒரு மனைவி இருக்கிறப்ப இன்னொரு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்பு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நடந்து சுக்கிரன் சம்மந்தப்பட்டதில் ப்ராப்ளம் வந்துச்சு. ஆக மொத்தம் டோட்டலாகவே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே முடிஞ்சு. ஆனால் இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சந்திரன் செவ்வாய் இவங்க 2 பேரும் 12ஆம் வீட்டில் இருந்து கரெக்டாக தசை வந்துச்சு. இதே தசை வராமல் இருந்துச்சுன்னா கூட ஓகே. இவங்க பாருங்கள் எல்லாம் அவயோக தசை வந்ததெல்லாம் அவயோக தசை. ஃபஸ்ட்டு சூரியன், இந்த லக்னத்துக்கு வரக்கூடாத தசை சூரிய தசை. அடுத்தது சூரிய தசை வந்துச்சு, திக்பலமாக தான் இருக்காரு இது சூரியன், பட்டு இது 1 வருஷம் தான் இருந்துச்சு. ஆக மொத்தம் மெயினாக வரக்கூடாதது வந்து இந்த லக்னத்துக்கு சந்திரன் வரக்கூடாது, எதிரிக்கு உண்டானது. அது கடன், நோய், எதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா சந்திர தசை அந்த முடியவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் சின்ன வயசில் எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா படிப்பு இல்லாதனால உங்களுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா படிப்பு வந்து சுக்கிரனுக்கு உண்டான இடத்துல வந்து சுக்கிரன் கூட வந்து கேது உட்காந்துருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அவர் எந்த சாரத்தில், சுக்கிரனும் கேதும் எந்த சாரத்தில் உட்காந்துருக்காரு, செவ்வாயோட சாரத்தில் உட்காந்துருக்குறாங்க. அப்போ செவ்வாய் உங்களுக்கு எங்கே இருக்கிறாரு, 12ஆம் வீட்டில் உச்சமாக இருக்கிறாரு, விரயஸ்தானத்தில் இருக்கிறாரு. சனியோட வீட்டில், சனி எங்கே இருக்கிறாரு, சனி வந்து 2ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அந்த வீட்டு அதிபதி குரு என்ன ஆகிட்டாரு, நிஷ்பலம். ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நான் சும்மா அங்கங்கே தான் ஒன்று சொல்கிறேன், பட் எல்லாமே லிங்க்டு. அப்போ வந்து உங்களுக்கு இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இத்தனை எல்லாமே அவயோக தசையாக வந்துச்சு. இப்போ ராகு பார்த்தீங்கன்னாக்கா 3ஆம் இடத்துல, ஆனால் எல்லாம் கொடுத்துச்சு, ஆனால் எதுவுமே வந்து நிலைக்கல. என்ன காரணம், ராகு வந்து செவ்வாய் வீட்டில் இருக்கிறாரு, செவ்வாய் வந்து இங்கே உட்காந்துருக்காரு. இங்கே சூரிய தசையில் அவர் பிறந்திருக்கிறாரு. சூரியன் எந்த வீட்டில் இருக்கிறாரு, அவர் பார்த்தீங்கன்னா செவ்வாய் வீட்டில் இருக்கிறாரு. செவ்வாய் வந்து மறைவு ஸ்தானம். புதன் அங்கே படிப்பு போச்சு. 10ஆம் வீட்டில் அங்கே திக்பலமாக இருந்தாக்கா அங்கே தொழில் தான் வந்துச்சு. புதனுக்கு உண்டானது சுக்கிரனுக்கு உண்டான தொழில் தான் வந்துச்சு இல்லையா, அங்கே படிப்பு இல்லை. ஏன்னா படிப்புக்கு உண்டானவர் பார்த்தீங்கன்னாக்கா புதன் வந்து அங்கே 10ஆம் வீட்டில் இருந்தாலும் அது பகை வீடு. அப்போ படிப்பு சம்மந்தப்பட்டதுக்கு அங்கே பிரச்சனை. 2வது வந்து புதன் வந்து சனி சாரத்தில் இருக்கிறாரு. சனி எங்கே இருக்கிறாரு, அவர் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 2ஆம் வீட்டில் அவரும் சனி சாரத்தில் இருக்கிறாரு, சனியும். அதே மாதிரி வந்து சனியோட வீடு அப்படின்றப்ப நல்ல வேலை சனி தசை வரல. சனி தசை ஆரம்பிக்கிறதுக்கு அந்த எண்டுலேயே வந்து முடிச்சாச்சு. ஏன்னா சனி தசை இந்த ஜாதகர் வந்து அட்டன் பண்ணக்கூடாது, அதுதான் விதி. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு சனி தசை அப்படின்னாவே 12. அப்போ டோட்டலாக இங்கேயே அந்த குருவிலேயே எல்லாம் இந்த செவ்வாய் சம்மந்தப்பட்டது. இப்போ நான் சொன்ன பாருங்கள் என்னென்ன புக்தி, ராகு செவ்வாய், அதில் தான் பிரச்சனை வந்துச்சு. ராகு செவ்வாய்
மர்ம வியாதி வந்து குரு சுக்கிரனில் வந்துச்சு. அடுத்தது கண்டுபிடிச்சது வந்து குரு சந்திரனில் வந்து கண்டுபிடிச்சது. அது தீவிரமானது. அவருக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த லாட்ரி சம்மந்தப்பட்டது இதெல்லாம் வந்தது பார்த்தீங்கன்னாக்கா சந்திரனில் வந்துச்சு. குரு சந்திரனில் வந்துச்சு. அடுத்தது தீவிரமானது பூமி லாபம் வந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த இது அடிபட்டுச்சுன்னு சொன்ன பாருங்க, அது சம்மந்தப்பட்டது. அப்புறம் மர்ம வியாதி வந்து தீவிரமானது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த செவ்வாய் பக்தியில். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு குரு தசை ராகு புக்தி 13 ஜூலை 2017 7 டிசம்பர் 2019 வரைக்கும் நடக்குது. இங்கே பாருங்கள், 7ஆம் தேதி டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி 7ஆம் தேதி டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. கரெக்டாக இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னாக்கா 7ஆம் தேதியே மறைஞ்சிட்டாரு, காலமாயிட்டார். அப்போ பாருங்கள், அந்த டேட்டு கூட மாறல பாருங்கள், கரெக்டாக வருது பாருங்கள். அப்போ இந்த ஜாதகரை பற்றி ரொம்ப டெப்த்தெல்லாம் போய் சொல்ல, இந்த ஜாதகரை பற்றி டெப்த்தில் சொல்லணுன்னாக்கா இன்னும் நிறையா இருக்குது, அதெல்லாம் வேண்டாம். மேலோட்டமாக அவருக்கு என்னென்ன தசையில் எப்படி ஆரம்பித்தார், என்னென்ன பிரச்சனை வந்துச்சு, என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை சிம்பிளாக சொல்லியிருக்கேன். இது வந்து இந்த ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஜாதகத்தையும் நீங்கள் வந்து பார்த்து பலன் எடுக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கணும். அப்படின்றனால தான் இதை நான் சொன்னேன். மெயினாக வந்து மர்ம வியாதி அப்படின்னாவே புரிஞ்சுங்க, சுக்கிரன் சம்மந்தப்பட்ட வியாதி. அப்போ சுக்கிரன் சனி கேது, இங்கே பாருங்கள், சுக்கிரன் இங்கே தானே உங்களுக்கு ஆரம்பிச்சிச்சு. அந்த மர்ம வியாதி எப்போ ஆரம்பிச்சிச்சு? குரு தசை சுக்கிரபுக்தியில் ஆரம்பிச்சிச்சு. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரன் வந்து செவ்வாசாரம். அப்போ செவ்வான்றது உங்களுக்கு என்னது? 12ஆம் வீட்டில் இருக்கிறாரு. கேதும் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்கிறாரு. இங்கே பாருங்கள், சுக்கிரன் கேது இங்கே இணைஞ்சிட்டாருங்களா? இங்கே பாருங்கள், சனி வந்து நவாம்சத்தில் இங்கே உட்காந்துருக்கிறாரு, கேதும் கூட இருக்கிறாரு. இங்கே இது வர்க்கோத்தமம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரன் சனி கேது இங்கே சம்மந்தப்படுறாங்க. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சனி வந்து இங்கே எங்கே உட்காந்துருக்கிறாரு? 2ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ டோட்டலாக குடும்பத்துக்கு எடுக்கணும். அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சிக்கல். அது எல்லாம் லிங்க். இங்கே பாருங்கள், இந்த 9ஆம் வீட்லேயே டோட்டலாக எல்லாம் முடிஞ்சிருச்சு. 9ஆம் வீட்லேயே முடிஞ்சிருச்சு. சுக்கிரன் கேது நவாம்சத்தில் சனி கேது இங்கே. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே லிங்க்டு தான். இது மட்டும் கிடையாது, எல்லாமே பார்த்தீங்கன்னா லிங்க்டு. அதனால் இந்த ஆரம்ப நிலையில் இருக்கவங்க இதை புரிஞ்சுங்க. தனிப்பட்ட ஜாதகங்களுக்கு பலன் வேணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 6381086186. தனிப்பட்ட ஜாதகங்களுக்கு பலன் சொல்லணும் அப்படின்னாக்கா 6381086186 6381086186 இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணிட்டு முன்பதிவு செஞ்சுங்க. ஓகே, நன்றி.